எனக்கு அருமையான மகளே, மகனே, உன்னை பார்த்துதான் இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். பிந்தி விட்டது, முடிந்து விட்டது, இனி அவ்வளவுதான், இனி துளிர்க்காது, பட்டு போச்சுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? துளிர்க்கும். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தா பட்ட மரமும் துளிர்க்கும், காய்ந்து போன மரமும் துளிர்த்து கனி கொடுக்கும். அவராலே முடியும். உங்க வாழ்க்கை துளிர்க்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, செழிப்பை காண்பீங்கன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனா, சிலுவை மரத்துல தன்னை பலியாய் கொடுத்தார். நம்மை வாழ்ந்திருக்க செய்ய, நம்முடைய வாழ்க்கையை செழித்திருக்க பண்ண தன்னை பலியாய் கொடுத்தாரே. அவ்வளவாய் நேசித்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஏன் சோர்ந்து போயிட்டீங்க? ஏன் விரக்தி ஆயிட்டீங்க? என்னுடைய நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்காருங்க. உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு இருக்கிறது.